Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 ஆட்டோட குடலை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேஸில் வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து இந்த குடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்ற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து மேரேஜ்க்கு எல்லாம் பிரியாணி கூட இது தான் வைப்பாங்க. இந்த மாதிரி வற்றின பிறகு இது வந்து நம்ம குக்கரில் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளிச்சக்கீரை தான் எடுத்திருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, ஒரு கட்டு பெரிய கட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணிக்கலாம் 2 விசிலுக்கு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச இந்த கீரை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வேகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேகின பிறகு ஒரு பிளெண்டரை வச்சு ஹேண்ட் பிளெண்டரை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச ஓட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கி வரணும் வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா ஆட்டோட குடலை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வதங்கி இருக்குது, ரொம்ப வதங்க வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு கொதி வந்த பிறகு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கீரையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஆந்திரா ஸ்டைலு குடல் கோங்கரா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.